நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் எனக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை ஸ்வாஸ்திகா இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அழகே அழகு இந்த சீரியலோடைய ஒன் ஆஃப் த ஹீரோவான சுரேஷ் கேரக்டர் பண்ணுற பிரேம் அவர்களுடைய மனைவி தான் இந்த நடிகை ஸ்வாஸ்திகா. ஸோ ரீசன்ட் டைமில் இவங்களுடைய படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான்ப்பா அந்த ரோலுக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க. இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்கிற வகையில் ரொம்பவே சென்சிட்டிவான ரோலாக இருந்தாலும் சரி, போல்டான கேரக்டராக இருந்தாலும் சரி, என்ன ரோலாக இருந்தாலும் பின்னி பெடல் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு நோட்டபிள் ஆக்ட்ரஸாகவே வளம் வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க இப்போ தான் வந்தாங்கன்ட்டு பல பேரும் நினச்சிட்டு இருந்தா. கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காங்க. ஆனால் போதிய அங்கீகாரம் கிடைக்காத இந்த நிலையில தான் இப்போது தொடர்ந்து நடிக்கிற படங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே அங்கீகாரங்கள் கிடைச்சிட்ருக்கு. உண்மையாலே இது ஒரு நல்ல விஷயம். லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக இவங்களுக்கு சூப்பராகவே கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் இவங்க இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாமல் படிப்பையும் பாதியில் விடாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இங்கே சென்னைக்கு வந்து 11th படிக்கும் போதே வந்து பட வாய்ப்பெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க டான்ஸராக இருந்த காரணத்தினால அங்கே இருக்கும் போதே இவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே ஆர்டிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஏஜிங், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட், இப்படி எல்லாத்தையுமே இவங்க பண்ணிட்டு தான் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டாக இவங்க வெள்ளித்திரையில் கால் பதிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் வைகை அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி காதலுக்காக அந்த காதலன் வந்து உயிரை விட்டுருப்பாரு. இவங்க இறந்துட்டாங்க. இவங்களுடைய நினைவிலே ஒரு வருடம் வாழ்ந்து அவர் இறந்துருப்பாரு. உண்மையிலே அது ரொம்பவே ஒரு டச்சிங்கான சீனாக இருந்திருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து யாரும் வந்து காதலை எதிர்க்காதீங்க, காதலுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காதீங்கன்ட்டு 18 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படங்களில் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை தொடர்ந்து கோரிப்பாளையம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நட்போடைய இன்னொரு பக்கத்தை தான் காட்டியிருப்பாங்க. அதுலேயும் இவங்க வந்து அழக காட்டேரி அப்படின்ற பாடல் ரொம்ப ஹிட்டான பாடல். அதை தொடர்ந்து அப்புச்சி கிராமம் இதுலேயும் என் கண்ணுக்குள்ள ஒரு தீன் அப்படின்ற ஒரு சாங் வந்திருக்கும். உண்மையாலே அந்த படம் யாருக்குமே தெரியல அப்படின்னா கூட அந்த பாடல் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய ஃபேவரட்டான பாடலாக இப்போ வரைக்கும் இருக்குது. ரீசெண்ட் டைமில் நீயா நானா இந்த ஷோவில் கூட இந்த பாடலை ஒருத்தங்க பாடி அது மூலயமா அந்த சாங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு இவங்களுடைய கண்ணு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். 10 வருஷமாக இவங்களுக்கு பட வாய்ப்பே கிடைக்காத நிலையில் சூரிய அவர்கள் கூட சேர்ந்து அதுவும் சிஸ்டர் பாண்டிங் இருந்தால் எப்படி இருக்குன்றதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அண்டு ரொம்ப இந்த காலத்தில் இப்படி ஒரு அக்கா தம்பியான்ற வகையில் தான் மாமன் படம் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. அந்த படம் மூலிமா இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதே மாதிரி லப்பர் பந்து இந்த படத்திலும் கேஸ்ட்டை பேஸ் பண்ணி அண்டு ரொம்ப போல்டான கேரக்டர் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அந்த கரியாக்கிற சீன் இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி கூட சேர்ந்து கருப்பு அப்படின்ற படத்தில் சின்ன ரோலாக இருந்தும் நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ விஜய் ஆண்டனி கூட சேர்ந்து ஒரு முக்கியமான ரோல். அம்மாவுக்கு ரீசெண்டாக பிரகாஷ் அப்படின்ற தம்பி வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. உண்மையாலே ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் இவங்க எப்படியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லையா. சாரீ வியர் பண்ண இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மூவிஸில் ஃபுல்லாக சாரீஸ் அப்படின்றதுனால ரியல் லைஃப்பில் கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இவங்களுடைய கணவரை சீரியலில் தான் இவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க. இந்த சீரியல் வாழ்க்கை வந்து இவங்களுக்கு நிறைய கொடுத்து தான். இங்கே வந்து நிறைய ஏமாற்றங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மொழி தெரியாமல் இங்கே வடபழனியில் நிறைய சுற்றி இருக்காங்களாம். அந்த டைமில் எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் கூட கேட்பாங்களாம். எதையுமே காதில் வாங்காமல் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இவங்களுடைய டான்ஸ் திறமையை வச்சு சின்ன திரைக்கு போயிட்டு அங்கேருந்து நடிப்பு திறமையை காட்டி அது மூலயமா ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களோட ரியல் நேம் பூஜா விஜய். ஆனால் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்காக ஸ்வாதிகா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இவங்க தான் போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க பிரேம் கிட்ட. அதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லி 31 வயதில் தான் இவங்களுக்கு திருமணமே ஆச்சாம். ஸோ மேட்ரிமோனிலாம் கூட அப்லோட் பண்ணி வச்சுருந்தாங்களாம். நிறையா ப்ரப்போசல் கொரோனா டைமில் வந்துகிட்டே தான் இருந்துதான். இவங்களுடைய மேரேஜே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீம் வெட்டிங் தான் பல பேருக்கும் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு ஹேஷ்டாக் கூட தான் இவங்க போட்டிருந்தாங்க. இவங்க காலில் விழ கணவர் காலில் விழ ரொம்பவே அந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்னா ஈகோவே இல்லாத ஒரு மனிதரை பார்க்குறதுல ரொம்ப அபூர்வமான விஷயமாக தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. அந்த ஒரு வாரம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. 30 வயசு வரைக்கும் இவங்க மற்றவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இவங்கள பார்த்துக்க யாருமே இல்லையாம். ஆனால் இப்போ இவங்களை பார்த்துக்க ஒரு நபர் ஒரு வரமாக வந்தவர் தான் பிரேம் மாதிரி யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஒரு வரம் தான்
அதுவும் இல்லாமல் அவர் வந்து டிசைனராக இருந்தாராம் ஐடியில். அதை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்திருக்காரு. அதுதான் சீரியல் நீ நான் காதல் சீரியலை தொடர்ந்து இப்போ அழகே அழகு இந்த சீரியலில் சுரேஷ் அப்படின்ற கேரக்டர் பண்ணுறாரு. ஒரு பிரதரும் இருக்கார். ஸோ ஷாம் அவர் பார்த்திங்கன்னா இப்போது கண்மணி அன்புடன் இந்த சீரியலில் நடிக்கிறாரு. ஸோ ஜீவான்ற கேரக்டர் தான் அவர் பண்ணுறாரு. அவர் வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாராம். இப்போ அவரும் சின்ன திரையில் தமிழில் கலக்கிட்டு வர்றாரு. உண்மையாலே ஒரு ஃபேமிலிக்காக இவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த ஃபேமிலிக்கு வந்து சினிமா பிடிக்கல, சீரியல் பிடிக்கல, நடிப்பே வேணான்னு சொன்னாங்க, விட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்துகிட்டு இருந்தபோது ஃபேமிலியே டோட்டலாக இவங்களுக்காக நடிக்க வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க கொடுத்து வச்ச ஒரு பொண்ணாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததே இல்லையா. ஆனால் பிரேமை மட்டும் எப்போவுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருக்கு கால் பண்ணி பேசணும், ஏதாவது சொல்லணும், ஏதாவது புக் பண்ணணும், ஏதாவது அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட காசே இருந்தாலும் பிரேம் கிட்ட தான் கேட்பாங்களாம். அந்தளவுக்கு ஏதாவது ஒரு ரீசன் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு கிடைக்குமான்ட்டு இப்போ வரைக்கும் அவங்க ரீசன்ஸ் தேடிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய லவ் கேப்பை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது, அந்த கேப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் கூட சேர்ந்து நிறைய ரீல்ஸ் போடுறது, வீலாக்ஸ்லாம் எடுத்து போடுறதுன்ட்டு அவரையும் ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுருக்காங்களாம். ஸோ அதுதான் இவங்களுடைய ஹெல்த்தியான லவ் அண்டு லைஃப் ஸ்டைலாகவும் இருக்குது. அவங்களுடைய இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும், அவங்களோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப எங்கேஜிங்காக அவங்க பர்சனல் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் யாருக்கண்ணுமே படக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்காளா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பல வழிகளை இவங்க வந்து கடந்து வந்திருக்காங்க. அதுதான் இவ்வளோ சந்தோஷத்துக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்த நடிகை அப்படின்லாம் யாரும் சொல்லிட முடியாது. 18 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் போராடி கடந்த சில வருடங்களாக தான் இவங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. உண்மையாலே இவங்க இன்னும் அதிகமாக வந்து மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய கருத்துள்ள படங்கள் இவங்க நடிக்கணும். இன்னும் நிறைய ஃபேமஸ் ஆகணும்ட்டு நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வேலைங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.